ஹாய் எவ்ரிவன். சென்னா மசாலா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா காஞ்சோடனே 2 பட்டை 3 லவங்கம் போட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே 6-7 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அது வெங்காயமும் அந்த கருவேப்பிலையும் நல்லா வதங்கினா பாரு ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கலாம். 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு வந்து சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் பேஸ்ட்டு போல் அரைச்சி வதங்கின வெங்காயத்தோட சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த தக்காளியோடைய ஸ்மெல்லெல்லாம் போய் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வதங்குற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ப்ளஸ் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை எண்ணெயை வந்துட்டு நல்லா பிரிஞ்சு அந்த வானலில் ஒட்டாத அளவுக்கு வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சென்னா வந்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துடலாம். அதை வேக வச்ச தண்ணியோடு இந்த மசாலாவில் சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா குழம்பு கண்டிஷனில் ரெடி ஆகிடும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இப்போயே நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக வேணும்னா நீங்கள் வேக வச்ச சென்னாவை கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி லாஸ்ட்டில் அதையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா திக்கான கண்டிஷனில் கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தோசை, சப்பாத்தி, இட்லி, சுட சுட சாதத்தோடு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் எடுத்துக்கிட்டேன் டிஃபனாக. நான் சப்பாத்தினாலே லேயர் சப்பாத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.